வணக்கம், வெல்கம் டு பரிமளா சமையல். நான் இன்னைக்கு புதினா சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 கப் தயிர், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், 8 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு சோம்பு, 3 லவங்கம், 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினவுடனே சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். வெறும் மிளகாத்தூள். நீங்க இன்னும் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லயே தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். கலந்து விட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகட்டும். அவ்வளோதாங்க, புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.